என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டால் நீ மிகவும் மகிழ்ச்சியடைந்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கைக்கான ஒரு செய்தியை தான் உன் அம்மா சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நீ பட்ட அத்தனை கஷ்டத்திற்கும் உனக்கு விடிவு காலம் வரப்போகின்றது. இதிலிருந்து நீ எப்படியும் மீண்டு வந்துவிடுவாய் என்ற நம்பிக்கை உன் அம்மாவிற்கு இன்று வந்துவிட்டது. என் தங்க பிள்ளையின் மனதில் என்னென்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது? இன்று உன் அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினை செய்தவர்கள் உனக்கு சொல்வதற்காக இன்று நான் வந்திருக்கின்றேன். உன் அம்மா உனக்கு நான் கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்கு தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனையை இன்றே முடிவுக்கு கொண்டு வந்தாகிவிட்டது. உன் இல்லத்திற்கு வந்த முன்னோர்கள் அதனை சரி செய்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு தாயானவனாக எனக்கு வந்துவிட்டது. நிச்சயமாக இருக்கின்றது அல்லவா? இவர்கள் செய்த செய்வினையில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன். ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்ததற்கு உனக்கு செய்வினைகளை செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்ததற்கும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த தண்டனையை கொடுப்பது அதற்காகத்தான் இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லப்போகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீராத பிரச்சனைகளாகவும் உன் இல்லத்தில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளாக வந்து கொண்டு இருக்கின்றது அல்லவா? உன் இல்லத்திலே அமைதி என்ற ஒன்றே இல்லை. எதற்கெடுத்தாலும் சத்தம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள் அல்லவா? உனக்கு சத்தமிட விருப்பம் இல்லை. அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி ஒவ்வொரு மனநிலையையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி அடுத்தவர்களை சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு வந்துவிட்டதே, மாறிவிட்டதே. நமக்கு மட்டும் ஏன் நம் குடும்பம் இப்படி இருக்கின்றதே என்று சொல்லி சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் இதற்கு முன்னால் இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை. சில காலங்கள் தான் இது போன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் தங்கமே, உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றுமில்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றியதுடனுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினையை வைத்து விட்டார்கள். அந்த செய்வினை சூழ்ச்சிதான் இப்பொழுது அதன் வேலையை காட்டி கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம் தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டால் போதும்.
மற்றவை எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் அம்மாவிடம் வந்து கண்ணீர் சிந்துகின்றாய் அல்லவா? தாயே, என் வாழ்க்கை இப்படியே சென்றுவிடுமோ? இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்று எல்லாம் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளை மனவேதனைப்படுகின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வேதனைகளை எல்லாம், உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த அம்மாவினால் முடியப் போகின்றது. நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன். என் தங்கமே, செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டிவிடத்தான் போகின்றேன். புகட்டித்தான் ஆக வேண்டும். இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திரும்ப வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? இவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த கேடுகெட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை என்று, தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் பிள்ளையே, இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சோதனைகளுக்கும் இனிமேல் நீங்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவை யாவும் உன்னை விட்டு விலக வேண்டும். யாருக்காக இத்தனை காலமும் நீ பிரச்சனைகளை சுமந்தாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். என் தங்கமே, இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற பாடம், எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ, அந்த ஒரு விஷயம் நான் அவர்களுக்கே செய்து கொடுக்கப் போகின்றேன். செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. என் தங்கமே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட வேண்டும். இவ்வளவுதான். இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயமல்ல. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.